அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இன்னைக்கு பார்க்க போறது பொது தமிழ். சார், தமிழ் எப்படி சார் எளிமையா படிக்கிறது? மனப்பாடமே செய்ய என்னால மனப்பாடமே பண்ண முடியல சார். ஆனா நான் தமிழ் படிக்கணும் சார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கு சார். இவ்வளவு புத்தகத்தை நான் எப்படி சார் படிக்கிறது? என்னால மனப்பாடம் பண்ண நிக்கல சார். எளிமையா படிக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா? கண்டிப்பா இருக்குது. மனப்பாடம் செய்ய தேவையில்லை. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு புத்தகத்தை எடுக்க வேண்டும். நோட். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல அன்னை மொழியே 10ஆம் வகுப்புல இருக்கு. அன்னை மொழியே டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்க. இதை எழுதியவர் பாவலர் தெரிஞ்சிருந்தனர். சரி, ரைட். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நோட்ல அழகா எழுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எழுதக்கூடாது. ஒரு புத்தகத்தை அந்த அன்னை மொழி என்ன செய்யுங்க, 2 பேஜ் இருக்கா, ஒரு தடவை நியூஸ் பேப்பர் மாதிரி அப்படியே படிங்க. அப்படியே படிச்சுட்டு அப்படியே படிக்கும் போதே வரும் பாடல் வரியில பாத்தீங்கன்னா, தென்னன் மகளே, தென்னன் மகளே. தென்னன் மகளேன்னா பாண்டியன். அடுத்தது 2வது கொஸ்டின், பாப்பத்தே. பாப்பத்தே 10 பாட்டு. 3வது கொஸ்டின், என் தொகை. என் தொகை. இந்த மாதிரி நோட்ல அழகா நீங்க எழுதுங்க. ஒரு 15 நிமிஷம் தான் நீங்க படிச்சவங்க அழகா. இதுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ண டைம் தேவையில்லை. என் தொகை எழுதுங்க. அப்படி 8 தொகை. 4வது கொஸ்டின், நற்கணக்கே. 11 கீழ்கணக்கு. ரைட்டா? அடுத்தது பொருள்ல கனல்னு இருக்கும். கனல். சாரி, நெருப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, சாகும்போது தமிழ் பாட்டு தான் சாக வேணும். யாருக்கு சொன்னாரு? சச்சிதானந்தா. அடுத்தது ஆசிரியர் குறிப்புல பாத்தீங்கன்னா, பாவலர் பெருஞ்சித்தினர் நடத்திய இதழ்கள் அதுல கொடுப்பாங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டுன்னு கொடுப்பாங்க. அழகா தென்மொழி தமிழ்ச்சிட்டு எப்படி எடுக்கலாம் கொஸ்டின்? பாவலர் பெருஞ்சித்தினர் நடத்திய இதழ்கள் யாவையும் கொடுக்கலாம். அப்ப தென்மொழி தமிழ்ச்சிட்டு. ரைட்டா? அடுத்தது பாத்தீங்கன்னா, கீழே பாருங்க ஆசிரியர் குறிப்பில உலகில் அவர் எழுதிய நூல்கள் யாவைன்னு கேட்கலாம். உலகில் நூறு, என் சுவை 80, மகபூ வஞ்சி, கனிச்சாறு, பள்ளி பறவைகள் இருக்குதா? அப்ப எப்படி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம்? பாவலர் பெருஞ்சித்தினர் எழுதிய நூல்கள் ஒரு 3 அந்த அவர் எழுதிய நூல்கள் கொடுத்துட்டு வேற நூலை கொடுப்பாங்க. பொருங்க வேற ஏதாவது ஒரு 3 நூல் கொடுத்துட்டு பாவலர் பெருஞ்சித்தினர் எழுதிய நூல் பொருந்தா சொல்லி கேட்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது பேஜ்லயே பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அன்னை மொழி 3வது பேஜ்ல பாத்தீங்கன்னா கீழே நற்றிணை நல்ல குறுந்தொகை இருக்கும் பாருங்க. ரெட் கலர்ல இருக்கும் பாருங்க. 8 தொகை நூல் அது. அதுல நிறைய கொஸ்டின் எடுக்கலாம். நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிப்பு 10 ஓங்குபாடு பரிபாடல் கட்டறிந்தர் ஏத்தும் கலியோடு அகமும் புறமும் இத்திரட்டு. நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிப்பு 10 ஓங்கு பரிபாடு கட்டறிந்தர் ஏத்தும் கலியோடு அகமும் புறமும் இத்திரட்டு. 8 தொகை நூல். நற்றினை அடைமொழி கேட்கலாம். நல் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை. அப்ப இந்த அன்னை மொழியை ஒரு A4 ஷீட் ஒரே பேஜ்ல நோட்ஸ் எடுத்துட்டோம். ரைட்டா? அப்ப நம்ம உங்க கைப்படம் ஒரு பேஜ்ல அழகா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும் போது ரிவிஷன் எக்ஸாமுக்கு போகும்போது ரிவிஷன் பண்ண நீங்க ரிவிஷனுக்கு அந்த எக்ஸாம் போகும்போது பத்தாது, டைம் பத்தாது. அப்ப இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும் போது ரிவிஷன் பண்ணும் போது நீங்க எளிமையா ரிவிஷன் பண்ணிடலாம். எழுதி படிப்பதற்கும்
புத்தகத்தில் படிப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சா, எழுதி படிச்சீங்கன்னா அது சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்ல போய் அழகா உட்காந்து. நீங்க மேலோட்டமா புக்ல படிச்சீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் உட்காரு. கான்சியஸ் மைண்ட் என்பது மறந்து மேலோட்டமா 2 மைண்ட் இருக்கு. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்னா ஆழ்ந்த உள் மனசு. நீங்க எடுத்துக்காட்டா போய் பாருங்க, உங்க ஊர்ல மல்லிகை கடை இருக்கும், ஹோல்சேல் கடையில் கூட பாருங்க, அங்க 200-300 பொருள் இருக்கும். அவரு அந்த கடைக்காரர்கிட்ட போய் ரவை எவ்வளவு, சர்க்கரை எவ்வளவு, கோதுமை எவ்வளவு, சத்து எவ்வளவுன்னு கேளுங்களா, தப்பு பட்டு 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 சொல்லுவாரு. அது எப்படி சொல்ற, படிக்கிறாரு, தினமும் உட்காந்து படிக்கல, அவர் தினமும் எழுதுறாரு. ரவை எவ்வளவு, சர்க்கரை எவ்வளவு, சத்து எவ்வளவு எழுதி எழுதி பில்லு போட்டு கொடுக்குறாரு. அது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்ட்ஸ்ல உட்காந்து. அப்ப நீங்க எழுதி படிக்கணும். எந்த நோட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எழுதி உங்க கைப்பட நோட்ஸ் எடுத்து ஒரு ஷார்ட், ஒரு A4 ஷீட்ல அன்னை மொழியா. அப்ப ஒரு 10ஆம் வகுப்புல 9 இயல் இருக்கா, ஒரு 40-45 பாடம் இருக்குதுன்னா அப்படியே 40 A4 ஷீட்ல அழகா வந்து அப்ப ரிவிஷன் பண்ணது உங்களுக்கு ஈஸியா எளிமையா இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப சார் இந்த மாதிரி எழுதி எனக்கு 6 மாசம் தான், எனக்கு டைம் இல்லை சார், நான் வேலைக்கு போறேன் சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சார், எனக்கு சுத்தமா டைம் இல்லைன்னா கோனார் தமிழ் அவங்க பாத்தீங்கன்னா கம்பெனி நம்ம கிட்ட இலக்கண புக் இருக்கு. TNPSC Group 4 2025 இந்த இலக்கண புக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகம் ஒரு வரி விடாமல் அவங்க தொகுத்து வழங்கி இருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல, இந்த இலக்கண புத்தகத்தை பாத்தீங்கன்னா 85 மதிப்பெண் எடுக்கலாம். இதுக்கு இந்த புத்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 30% தள்ளுபடி கொடுக்குறோம். பாண்டிச்சேரி தமிழ்நாடுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா கொடுக்குறோம். அடுத்தது முக்கியமா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். இந்த இலக்கண புக்கு எங்க கம்பெனியே கொடுக்காது, இந்த கோனார் கம்பெனி தயாரிக்கிறாங்கல்ல அவங்களே தரமாட்டாங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை வாங்கினால் எங்க அகாடமியில வாங்கினீங்கன்னா இந்த 6 மாசம் எக்ஸாம் வரையும் இதுல உள்ள கொஸ்டின், எந்த கொஸ்டின் இலக்கணத்தில் எதா இருந்தாலும் டவுட்டா இருந்தாலும் உங்களுக்கு உடனே நாங்க சொல்லி கொடுப்போம். அந்த கொஸ்டினை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு புரியலன்னா அதை நாங்க யூடியூப்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எங்க கிட்ட இருக்கு, கோனார் கம்பெனி தான். இது 2014 இருந்து 2024 65 எக்ஸாம் நடந்திருக்கு. அது TNPSC இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா TNPSC இப்ப என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அந்த மெத்தட்ல இருக்கு. இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா 30% தள்ளுபடி கொடுக்குறோம். தமிழ்நாடு பாண்டிக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா கொடுக்குறோம். முக்கியமான ஆஃபர், இதுல உள்ள டவுட் இலக்கணமான முழுக்க இலக்கணத்தை சார்ந்தே இருக்கு. அப்ப எந்த டவுட் ஆனாலும் 6 மாசம் வரை இதுல உள்ள டவுட் நாங்க சொல்லி கொடுக்குறோம். அது யாருமே இதுவரை தமிழ்நாட்டில் செய்ய மாட்டாங்க. நாங்க இந்த கலைவாணி அகாடமியில புது சர்வீஸா பண்றோம். இந்த எங்க கிட்ட புக் வாங்கினீங்கன்னா நாங்க இதுல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரை எந்த டவுட் கேட்டாலும் நாங்க சொல்லி கொடுக்க தயாரா இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.